ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னுடைய வீடியோஸை பார்த்த லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் மட்டும் கிடையாது. இன்றைக்கி டுடே ஸ்பெஷலில் நான் ரெசிபீஸும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம்? சிக்கன் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அந்த சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி பண்ணியிருக்கேன், தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன், சிக்கன் 65யும் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, சரிங்களா? உங்களோட சஜஷனும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், ரீஃபண்ட் ஆயில். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை, ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கை கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. 5 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் லெமனு, ஒரு 200 கிராம் தயிர், ஒரு 2.25 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கல் உப்பு, சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மசாலா போட போகிறேன் அப்படின்னா, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்ததுன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட அது இல்லை, நார்மல் சில்லி பவுடர் தான் இருக்குது. அப்புறம் சிக்கன் 1.25 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் 1 kg பண்ண போகிறேன், சரிங்களா? சரி, இப்போ நம்ம பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடலாம். கொஞ்சம் தள்ளி நின்று போடணும், ஏன்னா கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய்லாம் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று போடுங்க. அதில் நான் வெட்டி வச்சுருக்கிற 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் போட்டுட்டேன். அது நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வதங்கணும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் அது எடுக்கும் நமக்கு. அதை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு, அந்த உப்பு கூட நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் அதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு நம்ம முன்னாடியே போடுறோம் அப்படின்னா, கலர் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் டார்க்காக நமக்கு கிடைக்கும். அதனால தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க எல்லா உப்புமே போட்டேன். 2.25 ஸ்பூன் உப்புமே நான் போட்டுட்டேன். நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வதங்குது. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, கொத்தமல்லி, புதினா 2த்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2மே ஒவ்வொரு கைப்பிடி வரும். அதையும் எடுத்து நல்லா வதக்க விடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த கொத்தமல்லி புதினா இருக்கிறதே தெரியாது. ஃபுல்லாக பாருங்களேன், ஒரு மாதிரி அரைச்சி விட்ட மாதிரி ஆயிடும். அப்படியே அது இருக்கிறதே தெரியாது நமக்கு. அந்தளவுக்கு நல்லா சுருண்டு நல்லா வதக்கணும் அதை. ஓகே, இப்போ அது நல்லா வதங்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். நான் 6 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதுக்கு 6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில், ஓகேங்களா? நான் என்னோடய சமையலில் பிரியாணியில் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். அதனால் அதை போட்டு நல்லா வதக்கணும். அந்த ராஸ்மல் எல்லாமே போகணும். ஏன்னா நம்ம இதுக்காக நான் கரம் மசாலா, பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் எப்போவுமே. வெறும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் போடுவேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இது நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தக்காளி போடணும். நான் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், அதையும் போட்டுட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா? நல்லா வதக்கணும். அதை நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவே போதும் தான். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நான் வேக வச்சுட்டேன். அப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா? இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிக்கன் போட போகிறோம். அதில் ஆல்ரெடி நான் சிக்கனில் தயிர், அப்புறம் லெமன் ஒரு லெமன் அந்த ஜூஸை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க. தயவுசெய்து அடி பிடிக்கிறேன், தண்ணி ஊற்றிடக்கூடாது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது 1.25 சிக்கன் அப்படின்றதுனால தண்ணி நிறையா விடும் இதில். ஓகே, இதை வேக வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா இந்த ஸ்டேஜில் இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்களேன். அந்த சிக்கனு கேர்டு எல்லாமே சேர்ந்து இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன், ஓகே வெந்துருச்சு சிக்கன், இந்தளவுக்கு வெந்தது போதும். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளோதான் தண்ணி ஊற்றுவேன். சிலர் 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க. ஆனால் எனக்கு அது செட் ஆகலை, அது உடஞ்சி போயிடுது. ஸோ இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்த பிறகு தான் நீங்கள் ரைஸை சேர்க்கணும். அதில் சும்மா நார்மலாக நுர வரும்போதே ரைஸ் சேர்க்காதீங்க. பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குதா. இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அரிசியை வந்து 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். அந்த பாஸ்மதி தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ அந்த ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே இப்போ நான் ரைஸும் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணி அந்த ரைஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரைஸை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க சரிங்களா. ஏன்னா ஆல்ரெடி கறியும் வெந்திருக்குது, ரைஸுமே வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப ஜென்டலாக கீழே உள்ள சிக்கன் பீஸ்லாம் மேலே வர மாதிரி நான் இது பண்ணி வச்சுட்டேன். பக்கத்துலேயே வந்து சிக்கன் 65 ரெடி ஆகிட்டுருக்கு. சைட் பை சைடாக நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி நல்லா பாருங்கள், அரிசி அந்தளவுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து ஈக்குவலானதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் உப்புலாம் செக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன். இந்த லெவலுக்கு வந்துருச்சு. ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக ஆகிடுச்சு. தண்ணிலாம் அடியில் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் உப்பும் சேர்க்க முடியாது, காரமும் சேர்க்க முடியாது சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணிலாம் கொதிக்குது, அந்த ரைஸ்லாம் போடுறோம், அப்போயே நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் என்ன பண்ணுறேன், ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஆரஞ்சு ஃபுட் கலர், இந்த எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பிரியாணி சாப்பிடும்போது அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக உங்களுக்கு நெய் வாசமும் பிடிக்காது, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அதுவும் ஸ்கிப் பண்ணிடலாம், தேவையில்லை. ஓகே இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஈவனாக எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு நான் இதுக்கப்புறம் தம் போட்டுற போகிறேன். அவ்வளோதான். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் நான் ஸ்டவ் சரிங்களா. சிம்மில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் தம் போட போகிறேன். தம் எப்படி போகிறேன்னா, மூடி ஓரமாக ரைஸ் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நம்ம வைக்கணும் சரிங்களா. யூஸ் பண்ணுற தோசைக்கல் கிடையாது, தோசைக்கல் வீணாக போயிடும். அதனால் யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லை தூக்கி அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி ரைஸ் வைக்கணும். இந்த டைமில் ஸ்டவ் நல்லா ஸ்பீடாக இருக்கட்டும், ஹை ஸ்பீடில். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் சரிங்களா. தண்ணி வச்சுருக்கேன்னா அந்த அந்த ஆவி வந்து வெளியே போகக்கூடாது, அதுக்காக ஏர் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த உரல் வச்சுருக்கேன், இடி உரல். இதுவே போதும் எனக்கு, இதுக்கு மேலே வெயிட் வச்சா தாங்காது. ஓகே இப்போ நான் 20 மினிட்ஸ் தம் போட்டுட்டு எல்லாமே எடுத்து கீழே வைக்கிறேன் சரிங்களா. 20 மினிட்ஸ் போதும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஓகே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த டெக்ஸ்டரில் தான் இருக்குது. அரிசிலாம் பாருங்கள் நல்லா குச்சி குச்சியாக நிற்குது பாருங்கள். இந்த மாதிரி நிற்குது அப்படின்னாலே கரெக்டாக தம்மாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜென்டலாக நம்ம வந்து எடுத்து விடலாம். ரைஸ் எப்படி உதிரியாக இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி மொத்தமாக நம்ம கிண்டி விட்டுட்டோம்னா ரைஸும் உடஞ்சிரும், பீஸ் எல்லாமே நமக்கு தனித்தனியாக வந்துடும், உடஞ்சி போயிடும். அதனால் சும்மா லைட்டாக ஜென்டலாக மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிச்சு. இதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ணும்போது தான் நான் எல்லாேருக்கும் எடுத்து வைப்பேன். ஓகே இதுக்கப்புறம் நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து சைட் டிஷ்லாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு எது எப்படி செய்யணும்னு தெரியும் சரிங்களா. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கத்திரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஓகே கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யணும்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது பாருங்கள். ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை ஒன்று பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 கத்திரிக்காய். என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், அப்புறம் மிளகு எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. எல்லாம் 1/4 ஸ்பூன். அப்புறம் மசாலாவில் வந்து குழம்பு மசாலா, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், புளியை ஊற வச்சுருக்கேன், ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு சீக்ரெட் பேஸ்ட் இது. அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேனை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன போகிறோம், கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா, கடுகு வந்து எப்பவுமே கடுகு வெடிக்கணும் சரிங்களா. வெடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தது சேர்க்கணும். கடுகு வெடிக்கும்போது நான் சீரகம் போட்டுட்டேன், வெந்தயமும் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் சோம்பு போட்டுட்டேன் சரிங்களா. இது எல்லாமே 1/4 ஸ்பூன். அப்புறம் மிளகு இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஒரு 10 மிளகு இருக்கிற மாதிரி அதையும் போட்டுட்டேன். கண்டிப்பாக மிளகு போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா கத்திரிக்காய் பச்சடி வந்து. ஓகே இதுக்கு நம்ம வந்து இதில் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் கருவேப்பிலை போடலை, கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சரிங்களா.
நம்ம எப்போவுமே இதெல்லாம் செய்யும்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு வதங்கினாலே போதும். ரொம்ப நம்ம வதக்கிட்டோம்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், தக்காளி ஆட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பழுத்த தக்காளி எடுத்திங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். சரிங்களா, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு தக்காளி போதும், ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும். நான் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறேன், அதனால் இது எனக்கு போதும். அதுக்கப்புறம் தக்காளியும் வந்து எடுத்து போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓகே, தக்காளியை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல எண்ணெயிலே அதை வதங்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து எப்படி நல்லா வதக்கியிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். சரிங்களா, இது ஃபுல்லாகவே எண்ணெயிலே பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், இது எவ்வளோதுக்குள்ளே வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு, இதுவே போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. அதையும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும். சரிங்களா, அதுலேயே நல்லா, அப்போ தான் வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். அதனால் எனக்கும் அப்படி பண்ணால் தான் பிடிக்கும். அதனால் அதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட போகிறோம். என்னென்ன மசாலா அப்படின்னா, குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே, இதெல்லாம் போட்டுட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயிலேயே. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கணும். உங்களுக்கு ஒருவேளை காரம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க. சரிங்களா, இங்கே நான் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கம்மியாக போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா வதங்கிருச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்ற போகிறோம். ஒரு சின்ன லெமன் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு அதை ஊற வச்சு அதை சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும், நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். என்ன பேஸ்ட் அப்படின்னா, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலை, எள்ளு, இது ரெண்டுத்தையும் வந்து வறுத்துட்டு கசகசாவை ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச கசகசா, வேர்க்கடலை, எள்ளு, இந்த மூணுத்தையும் என்ன பண்ணணும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து இதில் சேர்க்கணும். சரிங்களா, சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப கிரேவியாக திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நானும் அப்படி தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நமக்கு இது ரெடி ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேர்க்கடலையும் எள்ளுமே வந்து வறுத்து தான் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கே. ஓகே, இப்போ நம்ம இது வந்து எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளோலேயே வச்சுருங்க. சரிங்களா, ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும், ஏன்னா வேர்க்கடலை சேர்த்ததுனால. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது பாருங்கள். எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது அடி பிடிக்கலை, கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்ம ஏதோ குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த திக்னஸோடு இருந்தால் தான் கொஞ்சம் நம்ம பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓகே, இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பிரியாணி செய்யும்போது சைட் பை சைடு செஞ்சோன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து நம்ம சிக்கன் 65க்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கு என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே. இது வந்து 3/4 கிலோ சிக்கனு. இதுக்கு வந்து 65 பவுடர் நான் போட்டிருக்கேன். சிக்கன் 65 பவுடர் வந்து ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு அரை எலுமிச்சப்பழம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா, இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கணும். ரீஃபண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எண்ணெய் 3/4 கிலோன்றதுனால 3 ஸ்பூன், அரை கிலோனா 2 ஸ்பூன் போடுங்க, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு. சரிங்களா, போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். சரிங்களா, 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சரிங்களா, ஓகே,
இது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹாஃப் அன் நல்லா ஊறிட்டு இப்போ நான் வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஓகே, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிக்கன் எடுத்து அதில் ஒவ்வொன்றா போட போகிறேன். நீங்கள் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, எண்ணெய் தெறிக்கும் சரிங்களா, அதனால் பார்த்து போடுங்க. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி போடும்போது என்ன பண்ணுவேன்னா, எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடத்துலையுமே நான் சிக்கன் வச்சுருவேன். ஏன்னா நம்ம வறுத்ததுக்கப்புறம் நிறையா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் சிக்கன் போட்டிருக்கலாமோன்னு யோசிப்பேன் நான். அதனால் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இவ்வளோ இப்போ கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கு இல்லையா, ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் சின்னதாகிடும். அதனால் என்ன பண்ணுவேன், எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் சிக்கன் வச்சுருவேன். நீங்கள் போடும்போதே ஹை ஃப்ளோவில் வச்சு ஸ்பீடு வந்து ஹையில் இருக்கணும் சரிங்களா, இல்லாட்டி மசாலாலாம் பிரிஞ்சுட்டு போயிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு நான் போட்டுட்டேன். சிக்கனில் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவேன் சரிங்களா, ஏன்னா சிக்கன் வேகணும் இல்லையா, இல்லாட்டி வெறும் வெளியே மட்டும்தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், உள்ளே மசாலா வெந்திருக்காது. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, திருப்பி போட்டுருவேன். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துருவேன். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு சிக்கன். உங்களுக்கே தெரியும் வெந்துருச்சா இல்லைன்னு, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதனால் வெந்ததுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு என்ன நம்ம ஒவ்வொரு செட்டு போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் எடுத்து இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு செட் பொரிச்சு எடுத்துட்டேன்னா இதுக்கப்புறம் நான் மறுபடியும் இன்னும் 2 செட்டுக்கு வரும், அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன்னா சிக்கன் 65 வேலை முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 65ம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் பச்சடியும் நான் பண்ணி வச்சுட்டேன் சைட் பை சைடில். கத்திரிக்காய் பச்சடியும் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே, அடுத்து வந்து இப்போ நான் பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. ஓகே, பிரியாணி வச்சுருக்கேன், அப்புறம் தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, 65 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த காம்போ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,